பல வருடங்களுக்கு பிறகு நம்ம ரஜினி கமல் கூட்டணியில ஒரு படம் வரப்போறதா ஒரு நியூஸ் வெளிவந்துச்சு. அந்த படத்தை சுந்தர் சி அவர்கள் இயக்குறதாகவும் நியூஸ் வெளிவந்துச்சு. ஆனா திடீர்னு என்ன காரணங்களோ தெரியல, சுந்தர் சி அந்த படத்தை இயக்கல, நான் அந்த படத்துல இருந்து வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. இதுக்கு சோசியல் மீடியால நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலுமே ஒரு சில நெட்டிசன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் டீப்பா போயிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாம் பத்தி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு கமெண்ட் தான் ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. அந்த கமெண்ட்டுக்கு குஷ்பு சுந்தர் சி அவர்கள் ரிப்ளை பண்ணது இன்னும் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குங்க. அப்படி அந்த கமெண்ட்ல அந்த நெட்டிசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினி ஒருவேளை சுந்தர் சி கிட்ட போய் குஷ்பு ஒரு ஐட்டம் சாங் ஆட கூப்பிட்டுருப்பாரோ, அதனாலதான் சுந்தர் சி இந்த படம் வேணான்னு சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் போடுறாருங்க. அதுக்கு குஷ்பு சுந்தர் சி அவர்கள் நேரடியாவே அந்த போஸ்ட்ல போயிட்டு, இல்ல நாங்க உங்க வீட்டுல இருக்க பொண்ணுங்களை தான் ஆட வைக்கலாம்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை கொடுத்து சரியான செருப்படியை கொடுத்துட்டாங்க. சோ அதனால நம்ம எப்பயுமே ஒரு ஆன்லைன்ல கமெண்ட் போடுறோம் அப்படின்னா பார்த்து கரெக்டா போடணுங்க. சோ அதனால சோசியல் மீடியாவை நல்லதுக்கு பயன்படுத்துவோம், நல்ல விதமான கருத்துக்களை போடுறதுக்கும் பயன்படுத்துவோங்க. நன்றி, வணக்கம்.